கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 23 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. இதில் கர்த்தரை மேய்ப்பராக வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அடைக்கலமான ஒரு பட்டணம் போல தான் இந்த வசனம். கர்த்தர் சொல்கிறாரு, அவரை நம்ம மெய்ப்பராக வச்சுருந்தோன்னா அந்த சின்ன ஆட்டுக்குட்டிக்கு மரண இருளில் நடந்தால் கூட அதுக்கு பயமே இருக்காது. ஏன்னு சொன்னால் மேய்ப்பர் முன்னாடி போயிட்டுருக்காருல்ல. அதனால் நம்ம ஆண்டவர் நம்மளோட இருக்காருன்னா போகிறோம், நமக்கு பயமே தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சிக்குண்டு இருக்கிறீங்களா? அப்படி உள்ள ஒரு சூழ்நிலையில் கூட இயேசு நம்மோட இருந்தாருன்னா போகிறோம். அவர் தான் நமக்கு கோலும் தடியுமா இருந்து நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் இந்த நாளில் நடந்துட்டு இருக்கலாம். பொல்லாப்பு உங்களுக்கு உச்சக்கட்டத்தில் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பயங்கர சோதனையில் நீங்கள் சிக்குண்டு தவிச்சிட்டு இருக்கலாம். என்ன செய்கிறதுனே தெரியாத ஒரு நேரம். உங்களுக்கு ஜெபிக்க முடியல, உங்களால் முட்டி போட முடியல, உங்களால் இயேசுவை நோக்கி பார்க்கவே முடியல. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. பார்த்திங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதிரி உள்ள சமயங்களில் நமக்கு உதவி செய்ய ஓடி வராரு. அவர் என்ன செய்வார்? நமக்காக பரிந்து பேசுகிறார். எப்படி பரிந்து பேசுகிறாரா? வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக பரிந்து பேசுகிறார். ஒரு பெருமூச்சிங்கிறது இதுதான் ஒரு பெருமூச்சு. வாக்கு கடங்காதன்னு சொல்லும்போது எண்ணில் அடங்காத எண்ணிக்கைக்குள்ளே வராத அளவுக்கு நமக்காக அவ்வளோ அந்த வேதனையை அவர் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறார். நம்ம உள்ளத்தில் இருக்கிற அந்த வேதனை நம்ம நாக்கு மேல் நாடியோட ஒட்டிக்குது. பேச முடியல, ஜெபிக்க முடியல, கண்ணீர் தார தாரையாக வடிஞ்சிட்ருக்கு, உள்ளம் படக் படக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி உள்ள ரொம்ப ஒரு வேதனைக்குரிய சோதனையான நேரங்கள்லாம் நம்ம தாண்டி வந்திருக்கோம் பாருங்க. அப்படி உள்ள நேரங்களில் சிக்கியிருக்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் பெரிய ஒரு கிஃப்ட்டு. அவர்கிட்ட ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வாயை திறந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளோ தூரம் உள்ளம் ரொம்ப அடப்பட்டு இருக்குது, உள்ளம் வெடிச்சிரும் போல் இருக்குது. அப்படி உள்ள சூழ்நிலைகளை நம்ம இருக்கிறோமா? கர்த்தர் இன்றைக்கி அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு ஓடி வர்றார். அவர் சொல்கிறார், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடே கூட இருக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ நடந்துட்டு இருந்தாலும் நீ பொல்லாப்புக்கு பயப்படவே தேவையில்லை. அது உன்னை அணுகாது. நான் உன்னை விடமாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னோடு கூட இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைத்து இந்த பிரச்சனையிலேருந்து அவளை வெளியில் கொண்டாந்து விடுற வரைக்கும் அவர் சும்மா இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்படி உள்ள தெய்வம் தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. இது யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? இயேசுவோடைய ஆவியானவர் தான். இயேசுவோடைய ஆவி, பரிசுத்த ஆவி. அவர் தான் நம்மண்ட நமக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் ஜீவித்த போது நமக்காக இவ்வளோ பாடுகள் அனுபவிச்சிருக்கிறார்ல. அப்போ நம்ம அந்த பாடுகளுக்குள்ளே, அந்த மரண இருளுக்குள்ளே நம்ம போகும் பொழுது அவர் தன்னுடைய பாடுகளை நினைக்கிறாரு. நம்ம இப்படி தானே பாடுபட்டோம், இப்போ என் பிள்ளை எதுக்கு பாடுபடணும்னு சொல்லி உடனே ஹெல்ப் பண்ண வர்றார். ஹீ இஸ் அ ஹெல்ப்பர். அவர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன்னு சொல்கிறாரு. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கிக்குவேன்னு சொல்கிறார். உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன்கிறாரு. அவர் கொடுக்குற வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த வேதத்தில் சிறப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விசுவாசித்து நம்பிக்கையோடு நம்ம நினச்சிக்கிட்டா கூட போதும். நம்ம வாயை திறந்து ஜெபிக்க கூட முடியாத பட்சத்தில் நம்ம நினச்சா போதும், கர்த்தர் அப்படியே நமக்கு காரியங்களை எல்லாம் லகுவாக்கி கொடுத்துருவாரு. நம்ம இருதயத்தை அப்படியே லகுவாக்கி அப்படியே ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கொடுப்பார். பாருங்க, யோவான் 14:27 சொல்கிறாரு, உலகம் கொடுக்குற மாதிரி உள்ள ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடையாது, நான் என்னுடைய பீஸை தரேன். என்னுடைய அந்த அமைதி, அந்த சாந்தம், அந்த சமாதானத்தை நான் உனக்கு தரேன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்து அந்த வேதனையிலேருந்து நம்மளை தூக்கி விடுவார். இப்பொழுதும் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த வேதனைக்குள்ளே நம்ம சிக்கியிருந்தோன்னா, ஐயோ எனக்கு வேறு வழியே தெரியல, ஐம் கார்னர்ட், நான் எல்லா பக்கமும் என்னை வளைச்சி பிடிச்சிட்டாங்க, எனக்கு கொல்றதுக்கு இருக்கிறாங்க, நான் செத்து போனால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க,
என்னைய ரிஜெக்ட் பண்ணுறாங்க, என்னை குடும்பத்துலேருந்தே தள்ளிட்டாங்க, என்னோடய வேதனை பெருசு, என்னை வந்து யாருமே ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப மனநொந்து இருக்கிறீங்களோ, உங்களுக்காக தான் இந்த செய்தி. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்க, இந்த மாதிரி கார்னர் பண்ணப்படுறவங்க, ஒரு கற்பழிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த மகளுடைய மனவேதனை எப்படி இருக்கும் அதெல்லாம் நினச்சி பாருங்கள். 4 பேர் சேர்ந்து ஒரு மிருகங்களாட்டம் வந்து ஒரு பொண்ணை வந்து கற்பழிக்க போகிறாங்கன்னா எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அது மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிற மாதிரி தான். அப்போ கூட ஆண்டவர் உதவி செய்வார், அப்போ கூட பாதுகாப்பார். ஒரு தடவை அப்படி தான் ஒரு வாலிப பிள்ளை ஒரு ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கும்போது 2 பேர் எதிர்த்தாப்பில் வந்திருக்காங்க. வந்துட்டு இவள் ரொம்ப அழகாக இருக்கதை பார்த்துட்டு இவளை ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் சைடில் ஒரு பெரிய வெளிச்சத்தோட ஒரு தூதன் வந்து இறங்கியிருக்காங்க. இவங்க மனசில் வந்து ஏசப்பான்னு மாத்திரம் தான் சொல்ல முடிஞ்சு. அப்படி உள்ள சூழ்நிலையில் அந்த மகளுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லை. ஏசப்பான்னு மாத்திரம் சொல்லியிருக்கா, தூதன் அனுப்பிச்சிட்டார். உடனே அந்த தூதன் வந்து நிற்கவும் ஒரு பட்டயம் ஒரு அப்படி பளிச்சிடுற ஒரு பட்டயத்தோடு வந்து இறங்கிட்டார் அந்த தூதன். இந்த 2 பசங்களும் அதை பார்த்து அலறி அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. பாருங்கள், அந்த மாதிரியெல்லாம் ஆண்டவர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் பயங்கரமான சூழ்நிலைகளை மாற்றுறதுக்கு உடனே வந்துடுவார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் போகிறோம், நம்ம உண்மை உள்ளவங்களாக இருந்தால் போகிறோம், நம்ம ஆண்டவரோட பிள்ளையாக இருந்தால் நிச்சயமாக அப்பான்னு சொன்னால் போகிறோம். ஒரு தகப்பன் எப்படி ஒரு மகளை வந்து காப்பாற்றுவாரோ, தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை காப்பாற்றியிருக்கிறார்ல, அவர் வராமல் இருக்க மாட்டார். அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார். தைரியம் கொள்ளுங்கள். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மளை தேற்றும். அவர் நம்மளை எப்படியாச்சும் தப்புவிப்பார், எப்படியாச்சும் பாதுகாப்பார். என்ன செய்வார் நமக்கு சொல்ல தெரியாது, ஆனால் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் தெய்வம், அதுதான் நம்மளை காக்கும் தெய்வமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் தன்னையே ஜீவனையை பலியாக கொடுத்த அவர் இந்த நாட்களில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய பாவங்கள், பிரச்சனைகள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்டால் போகிறோம். அவர் நம்மளுடைய உள்ளத்தில் வந்து நமக்கு ஆளுகை செய்வார், நம்மளை கைட் பண்ணுவார். இதை செய்யாதன்னு சொல்லி தருவார். அப்படி உள்ள ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறாரு. ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா, நீங்கள் எங்களுக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்து போனாலும் நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்படவே தேவையில்லைப்பா. ஏன்னா நீங்கள் கூட இருக்கும் பொழுது, உமது கோலும் உமது தடியும் எங்களோடு இருக்கும் பொழுது எதுக்குமே பயப்படாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், எங்களை காப்பாற்றி எங்களை வழி நடத்துகிற நல்ல தெய்வமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில் சிக்கொண்டு தவிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவேன்னு சொன்னால் போகிறோம். தெய்வமே, கர்த்தாவே, இறைவனே, கடவுளே, எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அது எல்லாத்தையும் இயேசுவை தான் குறிக்குது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் ஒவ்வொருவரும் அந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்துருங்க ராஜா. ஆபத்திலிருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த மரண பள்ளத்தாக்கிலிருந்து காப்பாற்றுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Thank you friends for watching this video and God bless you all.